Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்னும் டிஃபரெண்டா அடிக்கிறேன்னு பாக்குறீங்களா? திரும்பவுமே ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல. சோ நம்ம சேனல்ல எப்பயுமே பாத்தீங்கன்னா எடிட்டிங் பிசி, கேமிங் பிசில பட்ஜெட்ல தான் கொண்டு வருவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா பட்ஜெட்ன்றது எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய பொருள். யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு பிசி அசெம்பிள் பண்ணுவாங்க. ஸோ அது அவங்க அப்பப்போ கொட்டேஷன் வாங்கிக்குவாங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட்டாக இருக்கணும், ஆனால் நல்ல பிசியாக வாங்கணுன்றது நிறைய பேருக்கு மிகப்பெரிய கனவாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சேனல் இந்த மாதிரி பட்ஜெட் பிசி நிறையா போடுறோம். ஏகப்பட்ட கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ கஸ்டமரோட பண தேவைகளை பொறுத்து நான் ஒவ்வொரு பார்ட்ஸுமே அலோகேட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பட்ஜெட் பிசிங்க. 2 செக்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம i3 ப்ராசஸரை பார்த்துக்குவோம். i5 நம்ம ஓரமாக வச்சுருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு செக்மெண்ட், அது ஒரு செக்மெண்ட்டுக்கு. ஸோ ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்க இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்க ஃபிங்கர்ஸில் 500 வாட்ஸ் கேமிங் எஸ்எம்பிஎஸ். இதை தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி இந்த எஸ்எம்பிஎஸை பார்க்க போகிறோம். மற்ற எல்லாமே பட்ஜெட் ஓரியன்டாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டுக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்பிஎஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ ஒரு சான்ஸே இல்லை. பட்ஜெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2400 ரூபா பட்ஜெட் தான் இந்த எஸ்எம்பிஎஸ். தனியாக வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் இருக்கு, நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஏஎம்டி வேரியன்ட் கொண்டுறல, ஒன்லி இன்டெல் வேரியன்ட் தான். ஏன்னா இன்டெல் 10th ஜென்ரேஷனில் i3, i5 இந்த 2 வேரியன்ட்டுக்கு தான் ஸ்பெக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பட்ஜெட்டை பார்த்துக்குவோம். இதோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 26,990, 26,990. இந்த 26,990க்கு இதில் என்னென்ன வரும் இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த எஸ்எம்பிஎஸ் நம்ம இங்கிட்டு இதோட கொண்டு வந்துருவோம். ஸோ கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த 26,990 ரூபாய்க்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெல் i3 10th ஜென்ரேஷன் ப்ராசரு. ஸோ இன்டெல் i3 10th ஜென்ரேஷன் 4 கோர் 8 த்ரெட் ப்ராசரு. ஸோ நீங்கள் Ryzen 3 3200Gயோட இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் கூட இருக்கும். 3200Gயோட ரேட்டு கம்மி. ஸோ இன்னைக்கு இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது இந்த பட்ஜெட் செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஃபோட்டோஷாப்பு, வீடியோ எடிட்டிங்கு, இடியா சாஃப்ட்வேர், ப்ரீமியர் ப்ரோலாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கோம் சூப்பர் ரிசல்ட்டு. ஸோ கேமிங் பூரா 1080pல கேமிங் விளையாடலாம் தாராளமாக. ஸோ இன்னும் உங்கள்கிட்ட காஸ்ட் வைஸாக நிறைய இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த 3000 ரூபாய் கிராஃபிக்ஸ் கார்டுக்கு பதிலாக 13,000 ரூபாய்க்கு 1650, 12,000 ரூபாய்க்கு 1050 Ti இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இது வந்து அடுத்த பட்ஜெட். உடனே வீடியோ பார்த்துட்டு கீழே வந்து என்ன கேமிங் விளையாடணும், அப்படி பண்ணணுமா, 1650 போகணும், 1080 போகணும். ஸோ இது பட்ஜெட் 26,990 பட்ஜெட். ஸோ இந்த 26,990 ரூபாய்க்கு நம்ம என்னென்ன வரும், இதை எப்படி அனுப்புகிறோம் அதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 26,990 ரூபாய்க்கு வரக்கூடிய காம்பனன்ட்ஸ் இதுதான். இதை டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம கொடுக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ப்ராப்பராக அசம்பிள் பண்ணி எல்லாமே இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ப்ராப்பரான ஜிஎஸ்டி பில்லோட பேசிக் சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஏற்றி அழகாக பேக் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்புகிறோம். ஸோ கஸ்டமர் ஆன் பண்ணோன்னா ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஸோ இந்த CPU மட்டும் தனியாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு எஸ்எம்பிஎஸ் பவர் கார்டு வராது. ஸோ பவர் கார்டு வேணும் அப்படின்னா நம்ம தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஏன்னா மானிட்டரோட செட்டாக எடுக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக எஸ்எம்பிஎஸ் பவர் கார்டு சேர்ந்து இருக்கும். ஸோ இது நிறைய பேர் கேட்ட கேள்விக்காண்டி நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு டீட்டெயில். ஸோ இன்னைக்கு இந்த 26,990 ரூபாய்க்கு இதில் என்ன வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 26,990 ரூபாய்க்கு வர்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு i3 ப்ராசஸர். ஸோ தப்பாக எடுத்து வச்சிருக்கேன். இன்டெல் 10th ஜென்ரேஷன் i3 ப்ராசஸர். ஸோ இன்டெல் i3 10th ஜென்ரேஷன் 10100F ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸரோட ப்ரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 7,400, 7,450. ப்ராசஸரோட ரேட்டு ஒரு நாளைக்கு மாறிட்டே இருக்கும். என்கிட்ட இது 50 நம்பருக்கு மேலே ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நான் எந்த ஒரு ஆஃபர்ஸ் போடனாலும் சரி பேக்ரவுண்டில் 30-40 நம்பர் அடுக்கி வச்சுட்டு தான் ஆஃபரே போடுவேண்ணா. ஸோ இந்த ப்ராசஸர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மதர் போர்டு பார்த்தீங்கன்னா ஜிகாபைட் H410. ஸோ இப்போ இந்த H410 இந்த ஜிகாபைட் இந்த மதர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 150 போர்டுக்கு மேலே சேல் பண்ணியிருப்போம். பக்கா ரிசல்ட்டு. ஸோ ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு சூப்பரான மதர் போர்டு இது உங்களுக்கு. ஸோ ஜிகாபைட்டில் H410 மதர் போர்டு. ஸோ இந்த மதர் போர்டு இந்த கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா நியூவா. ஸோ எப்பவுமே நம்ம ஜிகாபைட் போட்டிருப்போம், நம்ம ஆசூஸ் போட்டிருப்போம். இந்த ட்ரிப் என்ன செய்யணும் பட்ஜெட்டுக்காண்டியே நெக்ஸ்ட்ரான் கிராஃபிக்ஸ் கார்டு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த நெக்ஸ்ட்ரான் கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா 1080p வரைக்கும் நான் GTA 5 கேமே ஒரு கஸ்டமர் விளையாண்டுருக்காங்க. அதை ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், ஒரு கிளிப்பில் நான் தனியாக போட்டுடுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் நீங்கள் ஃபோட்டோஷாப்பு, வீடியோ எடிட்டிங், ப்ரீமியர், அதாவது நான் சொல்கிறது பட்ஜெட் செக்மெண்ட். ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா தனியாக பர்ச்சேஸ் பண்ணால் வெறும் 3,200 அந்த ரேஞ்ச் தான். ஸோ இது வந்து ஒரு 2GB GT 710 கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ ஒரு கண்டிப்பாக நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு தேவை. ஸோ பேசிக் ஒர்க்கு, சின்ன சின்ன லைட் வெயிட் கேம்ஸு நீங்கள் இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் GTA 5ல் 1080p ரீசொல்யூஷனோட சாம்சங்கில் 24 inch IPS மானிட்டரை வச்சு இந்த ஸ்பெக்கோட ஒரு கஸ்டமர் விளாண்டுருக்காங்க. அதுக்கு என்கிட்ட ரிப்போர்ட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம கொண்டு வந்துருக்கு இந்த கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம 240GB A டேட்டாவோட SSD.
ஏ டேட்டா பிராண்டை பற்றி சொல்ல வேண்டியதே கிடையாது, எல்லாத்துக்குமே தெரியும் எஸ்எஸ்டி. ஸோ அதே இது பார்த்தீங்கன்னா ஏ டேட்டாவோட DDR4 2666 MHz 8GB ரேமு. ஸோ ஒய்ஃபை டாங்கல்றது எல்லாத்துக்கும் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவுமே இப்போ லைவ் டெக்கில் இன்னும் கொஞ்சம் ஹையர் அண்ட் வெர்ஷனாக கொண்டு வந்திருக்கோம், பேசிக் ஒய்ஃபை டாங்கிள். ஸோ கேபினெட்டு சொல்ல வேண்டியதே கிடையாது, சிப்ட்ரானிக்ஸ் தான். இந்த ஃப்ரண்ட்டில் RGB ஸ்ட்ரிப் லைட்டிங்கோட இருக்கும், கீழே ஒரு ஷேடிங்லாம் கொடுத்துருக்காங்க, சைடில் டெம்பர் கிளாஸ்லாம் வச்சு சைடில் டெம்பர் கிளாஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அக்ரிலிக் பேனல் இது. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய SMPS பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிங்கர்ஸ் இந்த SMPS. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ SMPS, கிட்டத்தட்ட நமக்கு ஷோரூமுக்கு வந்து 1 மாதம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 25-30 கஸ்டமர் போட்டாச்சு. பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான கேமிங் SMPS. ஸோ இந்த SMPS ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிருவோம். இது வந்து வாரண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுக்குறாங்க. 3 years வாரண்டி. ஸோ பாக்ஸ் அன்பாக்ஸ் இந்த SMPS நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் 2060 கிராஃபிக்ஸ் கார்டு கூட தாராளமாக போடலாம், இதில் பவர் எடுத்துக்கலாம். ஸோ SMPSக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியன் பவர் கார்டு நம்ம நார்மலாக எல்லா சாக்கெட்லையுமே போடுற மாதிரி. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த SMPS நம்ம கேபினெட்டில் பண்ணக்கூடிய ஒரு மவுண்ட் ஸ்க்ரூ. ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா SMPS. ஸோ இன்னைக்கு 500 வாட்ஸில் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல SMPS. ஸோ 3 years வாரண்டியோட வந்துருது உங்களுக்கு. இல்லை பிராண்டுக்காரங்க எனக்கு கொடுத்துருக்க சப்போர்ட் என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் சார் உங்களுக்கு 3 years நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துட்றோம். ஸோ ஃபிங்கர்ஸ்ன்ற பிராண்டை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய கிடையாது, ஆல்ரெடி UPS நிறையா கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 வாட்ஸ் SMPS. ஸோ இதில் வரக்கூடிய போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்கில் பெரிய ஃபேன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கூலிங் எப்போ ரிசல்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ இதில் வரக்கூடிய போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24+8 பின். இப்போ வரக்கூடிய மதர் போர்டு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு 24 பின் மதர் போர்டில் வர்றது. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து மதர் போர்டில் இன்புட் பண்ணக்கூடிய 8 பின்னு. ஸோ இந்த 8 பின்னுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் கார்டு பின்னு. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம என்ட்ரி லெவலில் தான் போடுறோம். இல்லை நீங்கள் 1080 RX 580 RX 570 இந்த மாதிரி பவர் கொடுக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் கார்டெலாம் போட்டிங்க அப்படின்னா தாராளமாக கிராஃபிக்ஸ் கார்டில் உங்களுக்கு 8 பின் வரைக்கும் பவர் சப்போர்ட் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு 16 பின் வரைக்கும் பவர் சப்போர்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கிராஃபிக்ஸ் கார்டுக்கான பவர், 16 பின் வரைக்கும் கிராஃபிக்ஸ் கார்டுக்கான பவர் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பவர் சாட்டா போர்ட்டில் வந்து 1 2 3 பவர் சாட்டா போட்டு. ஸோ நார்மல் ஹார்ட் டிஸ்க் சாட்டா போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹார்ட் டிஸ்க் சாட்டா போர்ட். ஸோ கிட்டத்தட்ட 4 ஹார்ட் டிஸ்க்கு நம்ம மாட்டிக்கலாம். ஸோ இந்த SMPS தான் கொடுக்குறோம். இது வந்து 3 years வாரண்டியோட வர்றது. ஸோ இந்த பிசியோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு i3 10th generation 2GB கிராஃபிக்ஸ் கார்டு 8GB ரேமு. ஸோ 240GB SSD. ஸோ எல்லாமே அசம்பிள் பண்ணி ஒரு கேமிங் 500 வாட்ஸ் கேமிங் SMPS உடைய இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 26,990 வித் ஒய்ஃபையோட வந்துடும் உங்களுக்கு. ஸோ நம்ம அதுக்கு அடுத்ததாக இன்னொரு அங்கே செட்டப் வச்சுருக்கோம். ஸோ அந்த செட்டப் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் உள்ளது. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதே i3 ப்ராசர் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, சரி எனக்கு i3 இதே ஸ்பெக்லேயே எனக்கு வந்து அப்படியே i5 வேணும் அப்படின்னா. ஸோ இந்த ப்ராசரோட ப்ரைஸ் i3 10th generation ப்ராசரோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7,400 ரூபாய். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,400 ரூபாய். ஸோ எவ்வளோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது? 6,000 ரூபாய் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் 6,000 ரூபாய் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா i3 போட வேண்டிய இடத்துல i5 நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம i3க்கே காமிக்கிறேன். 6,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா உங்கள்ட்ட பிளான் இருந்துச்சு அப்படின்னா i5 ப்ராசர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அந்த i5 ப்ராசரோட ரிசல்ட்டை லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, தாறுமாறான ரிசல்ட்டு. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்பெக்குக்கு போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 29,990 ரூபாய், 29,990 ரூபாய், 3,000 ரூபாய் கூட கொடுத்தவங்களுக்கு இல்லை என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ எப்பயுமே நம்ம ஃபேவரட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ASUS மதர் போர்டு வித் NVMe M.2 சப்போர்ட்டோட வருது உங்களுக்கு. ஸோ அதனால் இதில் வந்து நம்ம SSD யூஸ் பண்ணல, NVMe அதாவது M.2 கிடையாதுங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா SSD வாங்குங்க, SSDக்கு அடுத்து M.2ன்னு போகாதீங்க. ஸோ M.2 நீங்கள் போகிறீங்க அப்படின்னா NVMe M.2 போங்க. ஸோ NVMeன்றது பார்த்தீங்கன்னா M.2ன்றது 240GBயில் வரும், NVMeன்றது 256GBயில் வரும். ஸோ அதை தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், 256GB கேமிங் NVMe. ஸோ M.2ஓட இன்னொரு 10 மடங்கு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ், பூட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரேமும் பார்த்தீங்க அப்படின்னா பியூர் கேமிங் ரேம். ஸோ 3200 MHz அதே சேம் ஏ டேட்டா பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ரேமு. ஸோ இந்த ரேமை வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன் எந்தளவுக்கு லுக்கு இருக்குன்ட்டு. பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா சரியான ரிசல்ட். இந்த ரேமு நல்ல ஒரு டைமண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க மேலே, ஹீட் சிங்கோட. உள்ளே வர்றது பார்த்தீங்கன்னா பிளாக் போர்டு ரேமு. ஸோ இந்த மாதிரி ரேமோட வருது உங்களுக்கு. ஸோ இதோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா ASUSல DDR5 கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இந்த மதர் போர்டு இந்த கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு 3200 GHz கேமிங் ரேமு, NVMe 250GB NVMeலாம் போட்டு உங்களுக்கு ஒய்ஃபைலாம் போட்டு கேமிங் SMPSலாம் போட்டால் உங்களுக்கு 29,990. ஸோ
26,990 29,990 3000 ரூபாய் டிஃபரெண்ட். இல்ல 26,990 எனக்கு வந்து i5 ப்ராசர் வேணுமா 7,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா, அதாவது 6,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா 27,6 26 32,990. ஸோ இல்லை இதில் 29,990 எனக்கு அப்படியே i5 ப்ராசர் வேணும் அப்படின்னா 6,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. ஸோ 35,990. ஸோ இதான் கான்செப்ட். ஸோ உங்களோட பட்ஜெட் தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்க. ஸோ இல்லை இந்த கிராஃபிக்ஸ் கார்டு எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸான கிராஃபிக்ஸ் கார்டு போடணும்னு கேட்டிங்கன்னா 1050 இப்போ யாருக்குமே நான் யூஸ் பண்ணுறது இல்லை. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 1650 தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 13,800 ரூபாய் வரும். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 3,300 ரூபாய், கிட்டத்தட்ட 10,500 ரூபா டிஃப்ரெண்ட் வரும். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 3,500 ரூபா 3,600 3,800 கிட்ட வரும். ஸோ கிட்டத்தட்ட 10,000 ரூபா 10,500 ரூபா டிஃப்ரெண்ட் வரும். என்கிட்ட பட்ஜெட் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் 1650 இது கூட போங்க. நீங்கள் உங்களோட பட்ஜெட்டுக்கு தான் எல்லாமே பிளான். ஸோ i3 10th ஜென்ரேஷனில் எனக்கு ஒரு நல்ல CPU வேணும், ஒரு பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா 26,990 இது ஒரு சூப்பர் ஸ்பெக்குங்க உங்களுக்கு. இல்லை இன்னொரு 3,000 ரூபாய் என்கிட்ட கூட பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ASUS 410 மதர் போர்டு வித் NVMe 250GB ப்ளஸ் 3200 MHz கேமிங் ரேம். ஸோ இதுதான் உங்களோட பட்ஜெட் தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ அதாவது பிசியை பொறுத்தவரை எதுக்கு நான் மாதத்துக்கு ஒவ்வொரு வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா ப்ரைஸிங் வந்து ஒரே மாதிரி இருக்காது. நான் ப்ராசஸரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்பப்போ மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த பழைய வீடியோ பார்த்து இந்த பழைய ப்ரைஸிங்கே மக்கள் மனசை வச்சுக்கூடான்னு இருக்கேன்னு தான் அப்பப்போ பிசிக்கு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ இந்த பிசியில் உங்களுக்கு எதாவது செலக்ட் பண்ணுன்றதை நீங்கள் டக்குன்னு செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதை விட ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோ சந்திப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா TP-Link ஆர்ச்சர் MR200 நம்மள்ட்ட எப்படி சேல் ஆகுறது எல்லாத்துக்குமே தெரியும். அதேமாதிரி MR100 நம்மள்ட்ட ஸ்டாக் வந்துருச்சு. ஸோ MR100ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4,200 பட்ஜெட் தான். வெப்சைட் லிங்க் இருக்குது, நீங்கள் டக்கு வெப்சைட்டில் ஆர்டர் போடலாம். ஸ்டாக்கு 200 நம்பர் வந்திருக்கு. ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ i3 i5 10th ஜென்ரேஷனில் ரெண்டுக்குமே நான் ப்ரைஸிங் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் i3 10th ஜென்ரேஷன் ப்ராசர் 2GB கிராஃபிக்ஸ் கார்டு GB மதர் போர்டு, ஸோ 240GB SSD DDR4 8GB ரேமு, ஒரு வைஃபை டாங்கிள், 3 years வாரண்டியோட ஒரு கேமிங் 500 watts SMPSோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 26,990. ஸோ அப்படியே எனக்கு i5 ப்ராசரில் வேணும்னு கேட்டிங்கன்னா 6,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா 32,990. ஸோ அதுவே நீங்கள் வந்து இந்த ASUS வேரியண்ட்டில் போனீங்கன்னா ASUS மதர் போர்டு, ASUS DDR5 கிராஃபிக்ஸ் கார்டு, ஸோ 250GB NVMe, ஸோ 3200 MHz ஒரு கேமிங் ரேமு, ஸோ வைஃபை டாங்கிள், i3 ப்ராசர், கேமிங் SMPS எல்லாமே ஃபுல்லாக வருது. ஸோ அதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 29,990. ஸோ அதுலேயே உங்களுக்கு i5 வேணும் அப்படின்னா 35,990. ஸோ உங்களோட சாய்ஸை நீங்கள் டக்குன்னு சூஸ் பண்ணுங்க. நம்மள்ட்ட வரக்கூடிய சொல்லக்கூடிய ப்ரைஸிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக நீங்கள் பார்ட்ஸாக வாங்கினீங்கன்னா திட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலே கம்மியாகும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு அசம்பிளாக பண்ணோம்னா பார்ட்ஸை மட்டும் அப்படியே கொடுத்துருங்க அப்படின்னா 1.5% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். ஸோ இல்லை நான் ஸ்பாட்டுக்கு வந்தே எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2% டிஸ்கவுண்ட் கொடுப்போம், எக்ஸ்ட்ரா 0.5%. ஸோ தனித்தனியாக பார்ட்ஸ் எல்லாம் வாங்கினா எல்லாமே 200 கம்மியாக கிடைக்கும். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் இந்த 26,990 கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் மார்க்கெட்டில் போய் நம்ம ஒன்றா தேடி பிடிச்சி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 26,000 ரூபாய்க்கு வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அடிச்சு பிடிச்சி வாங்குறீங்க 26,000 ரூபாய்க்கு வாங்கலாம். ப்ராப்பரான GST பில்லோட எல்லாம் தேடி அலைஞ்சு நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு நாள் உங்களோட டைம். ஸோ ஒரு நாள்ன்றது நம்ம சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு நாள். ஸோ அன்னைக்கு நாளில் நீங்கள் இந்த 1000 ரூபாய் மிச்சம் பண்ணுற காசுக்கு 1000 ரூபாய் இன்னொருத்த சம்பாதிச்சிடலாம். ரெண்டாவது, ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஆளை தேடணும். ஸோ அதை அசம்பிள் பண்ணி OSலாம் போட்டு கொடுத்து வைக்கக்குள்ள குறைஞ்சா அவனுக்கு 500 வச்சுங்கப்பான் குறைஞ்ச பட்ஜெட்டில். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றக்காண்டி தான் நாங்கள் எல்லாமே இன்க்ளூடிங் பண்ணி சொல்கிறோம். ஸோ 26,990 ரூபான்றது இங்கே எல்லாமே ப்ராப்பரான GST பில் போட்டு பக்காவாக எல்லாம் அசம்பிள் பண்ணி ப்ராப்பராக பேக் பண்ணி OS பேசிக் சாஃப்ட்வேர் எல்லாமே ஏற்றி நீட்டாக கஸ்டமர் ப்ளேஸ்க்கு அனுப்புகிறோம். ஸோ கஸ்டமர் ஆன் பண்ணோன்னே பவர் ஆன் பண்ணி ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஸோ நிறையா பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிசியை வாங்கணும்னு ஆன் பண்ணிட்டேன், லைட்லாம் எழுதி டிஸ்பிளே வரல. இதுதான் வந்து ஏகப்பட்ட பேர் எனக்கு ஃபோன் கால்ஸாக வர்றது. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருந்தீங்கன்னா அந்த HDMI போட்டோ VGA போட்டோ அதில் தான் கனெக்ட் பண்ணணும். மதர் போர்டில் உள்ள போர்ட்ஸ் ஒர்க் ஆகாது. இதை நான் அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் ஓகே ஒர்க்கிங் அந்த ஒரு பதட்டம் எல்லா கஸ்டமருக்கும். ஸோ அந்த மாதிரி பதறாதீங்க. ஸோ அந்த நீங்கள் பணம் ஏற்றுறது மட்டும் தான் உங்கள் வேலை. பணத்தை ஏற்றி முடிச்சாலும் இங்கே எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துருவோம். ரிசீவ் பண்ண போகிறீங்க, ஆன் பண்ண போகிறீங்க, ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு டைமிங் மிச்சம், யாரையும் தேடணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் அடுத்த வேலையில் டக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுதான் நம்ம சேனலோட ஸ்பெஷலு. ஸோ உங்களோட பட்ஜெட்டை பிளான் பண்ணுங்கள். 26,990. ஸோ 29,990. இதுவே i5 வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 32,990 35,990. ஸோ உங்களோட பட்ஜெட் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10th ஜென்ரேஷன் எல்லாமே லேட்டஸ்ட் வெர்ஷன் எல்லாமே ப்ராப்பரான GST ப்ராப்பரான பியூர் GST பில்லோட வந்துடும். ஆன் பண்ணணும் ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் உங்கள் வேலை. ஓகே கைஸ்,
இன்னும் டெஸ்க்டாப்பில் ஏகப்பட்ட அசசரிஸ் இருக்குது. நம்ம சேனலில் போடக்கூடியது பார்த்தீங்கன்னா எடிட்டிங், அதாவது பட்ஜெட் செக்மெண்ட்டாக தான் போட்டுக்கிட்டு இருப்போம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றத, உங்களோட பட்ஜெட்டு, உங்களோட மெயின் டீட்டெயில்ஸ் என்னன்றதை வாட்ஸ்அப்பில் போடுங்க. என்னோட வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா எப்பயும் பிஸியாக தான் இருக்கும். நீங்கள் போட்ட உடனே 10 நிமிஷத்தில் ரிப்ளை வரணும் அப்படின்னா என்னால் முடியாது. ஃப்ரீயாக நான் ரிப்ளை எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோ இதை விட ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய்.